ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்றைக்கி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ராஜ வாழ்க்கையை தரும் குளிகை நேரம் என்ற டாப்பிக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது குளிகை நேரத்தை நாம் பொதுவாக பெருசாக நமக்கு இதை பற்றி தெரியறதில்ல. நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க, நல்ல வசதி படித்தவங்க, கோடீஸ்வரங்கள்லாம் பார்த்திங்கன்னா குளிகை நேரத்தை லட்டு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ராகுகாலம், யமகண்டம், கெடுதல் டைம் அப்படின்னு சொல்லுவோம். நல்ல நேரம்னு பார்த்திங்கன்னா கௌரி நல்ல நேரம் இதை பார்த்து மட்டும்தான் நம்ம நல்ல விஷயத்த பண்ணுறோம். ஆனால் நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் குளிகை நேரத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அன்றைக்கி மரண யோகம், திதி சரியில்லை, நாள் சரியில்லை, கிழமை சரியில்லை, எதுவுமே தேவையில்லை. குளிகை நேரம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், நீங்கள் கோடீஸ்வரர் ஆகலாம், நீங்கள் ராஜ வாழ்க்கையை அனுபவிக்கலாம். சரிங்களா? அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றது மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதாவது குளிகை நேரத்தில் கடன் மட்டும் வாங்கவே கூடாதுங்க. மாறா கடனை நீங்கள் அடைங்க. அதாவது வட்டிக்கு வாங்கி இந்த படத்தை அன்னைக்கு குளிகையில் ஒருத்தட்ட வாங்கியிருக்கீங்கன்னு வைங்களேன், வாங்கின கடனை அவங்கக்கிட்ட குளிகை நேரத்தில் போய் அடைங்க. நீங்கள் அடுத்த வாட்டி அவங்கக்கிட்ட வாங்க மாட்டீங்க, வேறு யார்கிட்ட வேணால் நீங்கள் கடன் வாங்குவீங்க, அந்த நபர்கிட்ட நீங்கள் கடனை வாங்கவே மாட்டீங்க. இதை எழுதி வச்சுக்கோங்க, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். அதே போல் இஎம்ஐ கட்டுறீங்களா, ஹவுசிங் லோனு, பர்சனல் லோன், எந்த லோனாக இருந்தாலும் இஎம்ஐ டைம் கட்டுறீங்களா அமௌண்ட்டு, அதை குளிகை டைமில் நீங்கள் கட்டுங்க. ஆட்டோ டெபிட் இல்லாமல் நீங்களே கட்டுற மாதிரி பண்ணுங்கள். அடுத்தது, எக்காரணத்தை கொண்டும் எமர்ஜென்சி இல்லாமல் ஹாஸ்பிட்டல் பக்கம் போகவே போகாதீங்க. அது தீராத நோயாகிடும். ஓகேங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு அன்னெசரியாக எமர்ஜென்சி இல்லாமல் நீங்கள் போகக்கூடாது. எமர்ஜென்சினா போங்க, தாராளமாக போங்க. எமர்ஜென்சி இல்லாமல் போகவே போகாதீங்க. அதே போல் டெத்து விழுந்த வீட்டில் பாடி எடுக்க மாட்டாங்கன்னு அது உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். குளிகை இது மட்டும் நல்லா தெரியும். ஓகேங்களா? ஸோ டெத்து எடுக்கக்கூடாது. அதே போல் மேரேஜ் அந்த டைமில் எக்காந்த நல்ல விஷயத்தில் மேரேஜ் பண்ணக்கூடாது. மற்றபடி எந்த நல்ல சுப நிகழ்ச்சி வேணால் பண்ணலாம், மேரேஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா திரும்ப நடக்கும். அதே போல் விவாகரத்து அந்த டைமில் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இதே போல் நீங்கள் ட்ரெஸ் வாங்கிறது, தங்கத்தில் முதலீடு பண்ணுறது, வாங்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு பொருள், ஒரு தொழில் தொடங்குறது, அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் தாராளமாக பண்ணலாம். சுப நிகழ்ச்சிகள் எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம், மேரேஜை தவிர. ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன முக்கியமான விஷயம், கடனை வாங்காதீங்க, கடனை அடைங்க. அந்த டைமில் எக்காந்த ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பக்கம் போகாதீங்க. ஓகேங்களா? அந்த டைமில் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக நீங்களும் ராஜாவாக வாழலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்